My dear students, this is 12th physics chapter 4 example sums பார்க்க போறோம். Example 4.21 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A capacitor of capacitance, அதாவது givenல first capacitance எழுதிக்கலாங்க 10 square by pi. பாருங்க இது வந்து மைக்ரோ பாரடேல கொடுத்திருக்கிறது. நான் என்ன பண்றேன்னா 10 power minus 6 பாரடேன்னு எழுதிக்கிறேன், மாத்திக்கிறேன். அடுத்து வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க 220 வோல்ட். அதுக்கப்புறம் frequency கொடுத்திருக்காங்க 50 Hz. In AC means, calculate the capacitive reactance. Capacitive reactance XC equal to 1 by C omega. Okay va? Equal to 1 by C into omega ku badala 2 pi F. Okay? So, in the omega ku badala 2 pi F போட்டுக்கிறேன். இப்போ நான் வேல்யூஸ் கொடுத்துட்றேன். கெப்பாசிட்டன்ஸ் என்ன எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், 10 ஸ்கொயர் பை பை இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 3.14 போட்டுக்கலாம். இன்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன 50. ஓகேவா? சரி, இப்போ இது பை தானே, பைக்கு பை அப்படியே கட் பண்ணிடலாமா? அது போக இந்த 2ம் 50யும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 100 கிடைக்கும். அப்போ 10 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 6 இன்ட்டு இந்த 100க்கு பதிலாக இன்னொரு 10 பவர் 2, இது 10 பவர் மைனஸ் 6. ஓகேவா? சரி, இப்போது 1 பை 10 பவர், இது பாருங்கள் 2 + 2 4, அப்போ மைனஸ் 6 + 4, அப்போ 1 பை 10 பவர் மைனஸ் 2. இந்த 10 பவர் மைனஸ் 2 மேலே கொண்டு வந்தோம்னா 10 பவர் 2, அதாவது 100. இது என்னது? இது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸு, அதனால் ஓம்ஸு. ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன், ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஐஆர்எம்எஸ் ஃபார்முலா என்ன? விஆர்எம்எஸ் பை எக்ஸ்சி. அதாவது ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். கரெக்டா? இந்த ஆருக்கு பதில் தான் நம்ம எக்ஸி போடுறோம், விக்கு பதிலாக விஆர்எம்எஸ் வந்துடுது. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க கிவனில் பாருங்கள், 220 வோல்டேஜ். கரெக்டா? ஸோ 220 மேலே போட்டுக்கோங்க. எக்ஸி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 100, அது கீழே போட்டுக்கோங்க. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 22/10 அது எப்படி எழுதுவோம்? 2.2. இது என்னது? இது கரண்ட்டு ஐ இல்லையா? அப்போ இத்தனை ஆம்பியர், 2.2 ஆம்பியர். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு. முன்னாடி வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். வோல்டேஜ் V ஈக்குவல் டு விஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி. அப்புறம் கரண்ட்டு I ஈக்குவல் டு ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா இங்கே எழுதி வச்சுக்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க, VRMS ஈக்குவல் டு 1/√2 VM. ஓகே, இப்போ VM ஒன் சைட் பண்ணிட்டோம்னா, VM இங்கே வச்சுட்டு √2 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா √2 இன்ட்டு VRMS ஈக்குவல் டு VM. ஸோ இதை வச்சு நம்ம VM கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ VM ஈக்குவல் டு √2 இன்ட்டு, திரும்ப இங்கே வாங்க, கிவனில் இதுதான் VRMS. ஸோ 220 இங்கே போட்டோம்னா √2க்கு வேல்யூ கொடுத்துக்கலாம். VM equal to 1.414 into 220 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 311.08 வரும். பட் நம்ம ரவுண்ட் அப் பண்ணும்போது 311 எடுத்துக்கலாம். ஸோ 311 வோல்ட்டு. ஓகேவா? அடுத்து வேறு என்ன வேணும் நமக்கு? ஐஆர்எம்எஸ் வேணும். ஓகே, ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 1/√2 IM. இப்போ IM ஒன் சைட் பண்ணிட்டோம்னா √2 இந்த பக்கம் வந்துடும். √2 இன்ட்டு IRMS ஈக்குவல் டு IM. சரி, இப்போ √2 இன்ட்டு இப்போ கண்டுபிடிச்சோம்ல பாருங்கள், IRMS கண்டுபிடிச்சோம் 2.2 ஆம்பியர். இங்கே போட்டுக்கலாம் 2.2 ஈக்குவல் டு IM. அப்போ IM ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம்னா, அதாவது 1.414 இன்ட்டு 2.2 பண்ணோம்னா IM ஈக்குவல் டு
3.1108 வருது. இதை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம்னா 3.1 எடுத்துக்கலாம். ஓகேவா? 3.1 ஆம்பியர் கரண்ட் இல்லையா, அதனால் ஆம்பியர் போட்டுக்கணும். இப்போது மறுபடியும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வருவோமா? ஈக்குவேஷன் ஆஃப் வோல்டேஜ் என்னது இது? V ஈக்குவல் டு விஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும் பாருங்கள். வேல்யூ போட்டுக்கலாம். 311 இன்ட்டு சைன் ஒமேகா வேல்யூ எடுக்கணும் இல்லையா? ஒமேகாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஸோ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பாருங்கள் கிவனில். ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸு. ஸோ இங்கே 50 போட்டுக்கலாமா? இப்போ 2 இன்ட்டு 50 100 இன்ட்டு 3.14 புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி போயிடும். அப்போ 314. அப்போ ஒமேகாவுக்கான வேல்யூ 314. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனில் விஎம் சைன் ஒமேகா டி, ஒமேகாவுக்கு பதிலாக 314 டி, ஒமேகா டிக்கு பதிலாக சைன் 314 டி. சரி, இப்போ நம்ம கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் வரும். கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன? ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் கரண்ட் ஐஎம், அதாவது I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2. கரெக்டாக? இப்போது I ஈக்குவல் டு ஐஎம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 3.1 போட்டுக்கோங்க. சைன் ஒமேகாவுக்கு பதிலாக 314 டி ப்ளஸ் 5/2. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.